சோ எதிரிகளை விரட்டப்பட வேண்டும் என்றால் பெண் தெய்வங்களை அதிகமாக வணங்கப்பட வேண்டும். என்னென்ன தெய்வங்கள்? காளிகாம்பாள், காளியம்மன், சீத்தல மாதா தேவி, வக்ரகாளி. சோ இது போன்று ரொம்ப ஆக்ரோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வங்களை வழிபட்டு இந்த எதிரிகளை நீங்க தான் பார்த்து விரட்டி அடிக்கணும். என்னோட வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகள் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அங்க போய் கும்பிட்டுட்டு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வச்சு கும்பிட்டு வந்து நம்ம பிசினஸ் பண்ற இடத்துலயும் வீட்லயும் ஒண்ணு வச்சுக்கணும். இப்படி பண்ணாலும் குறையும். அல்லது என் மனசுல வந்து நீங்க மாட்டேங்குது, அவர் செஞ்ச துரோகம், அந்த எதிரி செஞ்ச துரோகம் என் மனசை விட்டு நீங்கல, என்ன பண்றது அப்படின்னா அந்த எதிரியோட பிக்சரை, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் இருக்கிற பிக்சரை நீங்க கற்பனையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணணும். போஸ்ட் கார்டு சைஸ்ல இருந்து A4 சைஸ் 1 மீட்டர், 2 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், 500 மீட்டர் பெருசாகிற மாதிரி நீங்க அப்படியே ட்ரீம்ல கொண்டு போய் பெருசு பண்ணும். பெருசு பண்ணி அப்படியே அதை சின்னது பண்ணும். திரும்பி அகைன் பெருசு பண்ணும், அப்படியே சின்னது பண்ணும். இதை வந்து ஒரு நிமிடம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும். இது போன்ற தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நீங்க செய்யப்பட்டால் கண்டிப்பாக உங்க மெமரியிலிருந்து இந்த எதிரியோட செயல்கள், அந்த பிக்சர் அழிக்கப்படுகிறது. அந்த மெமரியில இருந்தாதான் திரும்ப உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டாரு, அவர் அடிக்கலாமா, திட்டலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்கள் உருவாகாமல் இருப்பதற்கு இது போன்று சில நீங்க பிராக்டிஸ் பண்ணாவே எதிரிகளை விரட்டி விடலாம். அது மட்டும் இல்லாமல் இறைவனிடத்தில், இறைவா நீ எனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாய், அந்த வேலையை செய்யற, அதுல சில வருமானங்கள் வருகிறது, உனக்கும் அதுக்கு செய்யற, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நானும் செலவு பண்ணிக்கிறேன், போறேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, எல்லா வேலைகளும் இறைவனால் கொடுக்கப்படக்கூடியது அப்படின்னு நினைச்சிட்டு, எந்த நல்லது கெட்டது வந்தா நீயே பாத்துக்கணும், எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பேக் வர மாதிரி மைண்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும்.